வணக்கம். 83 வயதிலையும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அந்த இசை ராஜாங்கம் எப்பவுமே அவருக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்கும் அப்படிங்கிறத எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு தன்னுடைய படைப்புகள் மூலமா. அதை இப்பவும் நிரூபிச்சிருக்காரு. மறுபடியும் இப்போ வெளியே இருக்கிற விடுதலை பார்ட் 2 திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிற தினம் தினமும் ஓன் நினப்பு அப்படிங்கிற அந்த பாட்டில் அவ்வளவு நேர்த்தியா ஒவ்வொரு வார்த்தையும் இசைஞானி இளையராஜா அவர்களே எழுதி அவரே இசையமைச்சு அவரே பாடியிருக்காரு. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, விடுதலை பார்ட் 1ல நம்ம கேட்டிருப்போம் வழிநடுக காட்டுமல்லி. அது கேட்டு நம்ம ஒரு வருஷமா அதை திரும்ப 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 அசை போட்டு எத்தனையோ பல நூறு முறை அந்த பாட்டை கேட்டு ரசிச்சிருப்போம். எல்லா இடங்கள்லையும் கேட்டிருப்போம். அந்த பாட்டுல இருந்து அப்படியே சிமிலரா அதே பாணியில அதே ஒரு முன்மாதிரியா அதை வச்சு அதே தாளத்துல கிட்டத்தட்ட அதை நினைவு கூடுற மாதிரியே இந்த பாட்டு முழுக்க இசைஞானி அவர்கள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கணும். ரெண்டும் ஒரே படம் அப்படிங்கிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கும்போது அந்த பாட்லையும் அதை நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுனால அதை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கொடுத்துருக்காரு. அதை பாடின அதே சிங்கர்ஸ் தான் இதையும் பாடியிருக்காங்க. வழிநடுக காட்டுமல்லியை இசைஞானி இளையராஜா அவர்களும் அனன்யா பட் அவங்க நடுவில் சேர்ந்து பாடியிருப்பாங்க. அதே 2 பேர் தான் இந்த தினம் தினமும் ஓனப்பு பாட்டையும் பாடியிருக்காங்க. இந்த பாட்டில் புல்லாங்குழல், அதுவும் இந்த பழைய புல்லாங்குழலை அவர் பயன்படுத்தி இருக்கிறது நம்முடைய மனதை அப்படியே வருடக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கு. அதுவும் தாளமும் அதே தாளம் வழிநடுக காட்டுமல்லியில் உள்ளதே அப்படிங்கிறதுனால ஒரு புதுசா நம்ம ஒரு விஷயத்த கேட்க போறோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் பாட்டு ஆரம்பிக்கும் போதே நமக்கு ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட தாளமா இருக்கிறதுனால நம்ம முதல் தடவை கேட்கும் போதே இந்த பாட்டுக்குள்ள அப்படியே ஒன்றி போயிடுறோம். அப்படியே அந்த பாட்டு நமக்கு உள்ள அப்படியே தானா ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இது போகுதுடா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இசைஞானி அவர்களுக்கு அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் மனசார தங்களுடைய நன்றியை சமூக வலைதளங்கள் வாயிலாக தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அதில் இந்த பாட்டில் எப்படிலாம் வரிகள் போட்டிருக்காரு இசைஞானி அவர்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்கு இந்த பாட்டு அப்படிங்கிறத நம்ம இந்த வரிகளை சொல்லியே பார்ப்போம். பல்லவி எப்படி போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா, தினம் தினமும் ஓன் நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே, கணங்கணமும் என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலியே, வெளியே வரவும் வழி இல்லை உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்லை. பொதுவாக காதலனுக்கு காதலியினுடைய நினைவு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். எந்த வேலை பார்த்தாலும் காதலியுடைய முகம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த முகத்தை தவிர வேற எதையுமே என்னால் பார்க்க முடியல, என்னுடைய சிந்தனையில வேற எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு வழக்கமான ஒரு சூழல் தான் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய ஒரு சூழல் தான் இயக்குனர் விவரிச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு இந்த மாதிரி ஒரு வரிகளை போட்டு அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு இசையை கொடுத்து, அதுவும் இசைஞானியுடைய குரல்ல இந்த பல்லவியை கேட்கும் போதே நமக்கு அப்படி இருக்கு. அது 83 வயசு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த வயதுலயும் அந்த குரல்ல அவர் கொடுக்கக்கூடிய அந்த பாவம் அது அவரை தவிர வேற யாராலையுமே கொடுக்க முடியாது. ஒரு தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில கூட ஒரு இசைஞானியுடைய ரசிகை ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு பாட்டு அதை எஸ்பிபி அவர்கள் பாடி நம்ம கேட்டிருப்போம், ஜேசுதாஸ் பாடியும் கேட்டிருப்போம். ஆனா அதே பாட்டை இசைஞானி பாடும்போது அது வேற மாதிரி இருக்கும். அவர் குரல்ல அதை நம்ம கேட்டா எஸ்பிபி ஜேசுதாஸ் பாடினதை விட 1000 மடங்கு நமக்கு அந்த பாட்டு நம்ம ரசிக்க முடியும். அதுதான் அவருடைய குரல்ல இருக்கக்கூடிய பாவம், அதை அவரால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த ரசிகை சொல்லியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இந்த பாட்டை கேட்டால் கூட, இப்போ வந்திருக்கிற இந்த பாட்டை கேட்டால் கூட நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் சரணத்துல எப்படி வரிகள் போட்டிருப்பாரு முதல் சரணத்துல அப்படின்னா, முதலா பார்வைப்பட்ட நேரத்துல விதவிதமா எண்ண குயிலு கூவியதே, கவனம் இல்ல ஏதோ என்ன திருப்பியதே, எங்கிருந்தோ கேட்டதெல்லாம் இசையாச்சே, ஒரு வலைக்குள்ளே மனம் விழுந்ததுவே அந்த சுழலை விட்டு வெளி வரவில்லையே அப்படின்னு அவங்க பாடுறாங்க கதாநாயகி. இதுக்கு இசைஞானி பாடுறாரு பாருங்க டக்குன்னு, என் பாட்டைத்தான் நீ பாடுற, என் வார்த்தை எனக்கு ஆக்குற. இந்த வரி எப்படின்னா படத்துல வரக்கூடிய சூழலுக்கும் பொருந்தும், இசைஞானிக்கும் பொருந்தும் பக்காவா. என் வார்த்தை எனக்கு ஆக்குறேன்னா, இந்த பாட்டை எழுதினது நான் தான், இசையமைச்சது நான் தான், பாடுறது நான் தான். இப்ப நீ பாடுற பாரு, அதுவும் நான் எழுதுனது தான். அப்போ என் பாட்டையே நீ எனக்கு பாடுறியா, என் வார்த்தையே எனக்கு ஆக்குறியா நீ பாடி அப்படின்னு நக்கலா இசைஞானி அவர்கள் அதை எழுதியிருக்கிற மாதிரி இந்த வரிகள் போட்டிருக்காரு. ஒட்டிக்கிட்ட சிட்டு 2 ஒன்ன சுத்தி ஒண்ணு வர முத்து மழை வானம் கொட்டும் இதமாக அப்படின்னு இந்த முதல் சரணம் முடியுது. 2வது சரணத்தை எப்படி போட்டிருப்பாருன்னா, காத்திருப்பேன் நீ நடக்கும் வழி பார்த்து, காத்தசஞ்சா குதிக்கும் மனம் அடங்காது, வாசலிலே கோலம் மேல பூ போல ஒன்ன பார்த்தா தவிப்பு அடங்கும் படுத்தாது. அதாவது உன்னை நான் பார்த்தே ஆகணும், நீ வரக்கூடிய வழியை நோக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாசல்ல கோலம் மேல பூ போட்டு வச்சிருப்பாங்க, அந்த வாசல்ல கோலம் மேல பூ போட்டு வச்ச மாரி உன் மேல என் பார்வை படணும், உன்னை பார்த்தா என்னோட தவிப்பு
வந்து அடங்கும், மனசு வந்து எனக்கு படுத்தாமல் இருக்கும், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வரிகள். அந்த ஒரு காதலை வந்து அழகாக இளையராஜா அவர்கள் இப்படி ஒரு கற்பனையில் கொடுத்துருக்காரு பிரமாதமாக. நான் தனிச்சிருக்கேன், உள்ளம் தவிச்சிருக்கேன், உன் குளிர் முகத்தால் அதை தடுத்திருக்கேன், நமக்காகத்தான் பூமி உருண்டோடுதா, பகலோடு இரவாகுதா. இந்த பூமி உருண்டு ஓடுறதே நமக்காக தானா, பகல் இரவுன்னு இந்த பொழுது மாறி மாறி வர்றது நமக்காக தானா, நம்ம காதலால தான் இந்த உலகத்துல எல்லாமே நடக்குதா, நம்ம காதலுக்காக தான் இந்த உலகத்துல அனைத்துமே நடக்குதா அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த வரிகளை போட்டிருக்காரு. நட்சத்திரம் கண் சிமிட்ட கிட்ட வந்து கட்டிக்கொண்டு தோளில் தலை சாய்க்க வேண்டும் இதமாக அப்படின்னு இந்த பாட்டை முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மெல்டிங்கான, மனதை வருடக்கூடிய, உருக வைக்கக்கூடிய ஒரு பாடலாக வழிநெடுக காட்டுமல்லி எப்படி இருந்துச்சோ அதுக்கு சற்றும் குறையாமல் இந்த ஒரு பாடலையும் இசைஞானி அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய இந்த விமர்சனம் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.